ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுக ஊழல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஊழல்ல மாட்டின்னு இருக்காங்க. இத பத்தி பேசுங்க ஐயானா, அதை பத்தி பேச மாட்டேன். நான் திமுக மட்டும் தான் பத்தி பேசுவேன். நான் என்ன பத்தியோ, என் குடும்பத்தை பத்தியோ, என்னுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் பத்தியோ, அந்த ஊழல்கள் பத்தியோ நான் பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது. என் வாய் என்னன்னா திமுக 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 மட்டும்தான் என் வாய் என்ன பண்ணுது பேசுது. அதனால நான் இதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு குறிக்கோளா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. என்னன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அங்க முன்னாள் அமைச்சர் KC வீரமணி என்ன பண்றாரு, போட்டிடுறாரு. சோ இப்ப அவர் அங்க நின்னது பிரச்சனை கிடையாது, ஜெயிச்சது தோத்ததுலாம் பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சொத்து விவரங்கள் என்ன பண்ணணும், தாக்கல் பண்ணணும், டீட்டெயில் கொடுக்கணும். எனக்கு இவ்வளவு அசையும் சொத்துகள் இருக்கு, இவ்வளவு அசையா சொத்துக்கள் இருக்கு, என் பேங்க் பேலன்ஸ்ல இவ்வளவு இருக்குது, என் மனைவி பேர் மேல இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணணும், இந்த சொத்து டீட்டெயில கணக்கு காமிக்கணும். அப்படி கணக்கு காமிக்கும் போது அவர் தாக்கல் பண்ணார்ல, அதுக்கும் இவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கு கிட்டத்தட்ட 14 கோடி டிஃபரெண்ட் வருது. இது சும்மா ஏதோ ஒண்ணு போற போக்குல எல்லாம் சொல்றது இல்ல. வருமான வரித்துறை, வருவாய்த்துறை எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அவரை என்ன பண்ணிருக்காங்க, விசாரணையில கொண்டு அதை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. என்னென்ன இவர் அசையும் சொத்துக்கள் வச்சிருக்கிறாரு, அசையா சொத்துக்கள் வச்சிருக்கிறாரு, ஏன் இது மாதிரி இவர் கம்மியா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏருக்கு மாறா என்ன பண்ணிருக்காரு, இத பட்டியலிட்டு இருக்காரு. இது பாத்தீங்கன்னா தொழிலதிபர் ராமமூர்த்தி என்ன பண்ணிருக்கிறாரு, இவர் மேல கேஸ் போட்டிருக்காரு. இது மாதிரி KC வீரமணி தன்னுடைய சொத்துக்களை மறைச்சு கம்மியா என்ன பண்ணிருக்காரு, வேட்பு மனுல பதிவு வச்சிருக்கிறாரு. இவர் மேல தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கேஸ் போட்டாரு. உடனே KC வீரமணி என்ன பண்ணாரு, ஐயா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த வழக்குல இருந்து என்ன விடுதலை பண்ணணும், நான் விசாரணைக்கு ஆஜராகிறதுல இருந்து எனக்கு தடை பண்ணணும், இந்த கேஸை நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டார். உடனே நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா, இவர் தடை வாங்கினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, நேரடி வரி வசூலிக்கிற துறை, அந்த தொகுதி தேர்தல் அதிகாரி இருக்காருல்ல, இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, விசாரணை பண்ணிருக்காங்க. விசாரணை பண்ணதுல அதாவது KC வீரமணி போர்ஜரி பண்ணிருக்கிறாரு, ஏமாத்தி இருக்கிறாரு, தன்னுடைய சொத்து கணக்குகளை வருமான வரித்துறைகளை தாக்கல் பண்ணதுக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணது கிட்டத்தட்ட 14 கோடி டிஃபரண்ட் வருது. இந்த 14 கோடியை மறைச்சு பொய்யான ஒரு தகவலை கொடுத்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்கிறார் ஐயா. இவர் தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரியும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. பொதுவா தேர்தல் அதிகாரி, அந்த தொகுதி தேர்தல் அதிகாரிக்கு யாரு வேட்புமனு தாக்கல் செய்யறாங்களோ அந்த வேட்பாளருக்கு மத்தியில எதனா குறைபாடுகள் இருக்குது, அவர் மேல எதனா கேஸ் இருக்கு, அவர் மேல போர்ஜரி பண்ணிருக்காரு, ஏமாத்து வேலை பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்க மேல கேஸ் கொடுக்கிறதுக்கு அந்த தொகுதி தேர்தல் அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கு. இதுதான் சட்டமும் சொல்லுது. இப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸ் நேற்று தினத்துல வரும் பொழுது KC வீரமணி செக்கு வச்ச மாதிரி மாட்டிக்கிட்டார். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பொய்யான ஒரு கணக்கு என்ன பண்ணிருக்காரு, தாக்கல் பண்ணிருக்கிறார். அந்த குற்றத்தை ஒத்துக்கங்க. ஏன்னா நான் தப்பு செய்யாதவன், என்ன இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணுங்க, விசாரணைக்கு ஆஜராகிறதுல இருந்து விடுதலை பண்ணுங்க, இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, மேல்முறையீட்டு பண்றாரு. உண்மையிலேயே அதிமுக ரொம்ப சுத்தமான கையி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மேடையிலும் சுற்றுப்பயணத்தில் என்ன பண்றாரு, பேசிட்டு இருக்காரு. ஆனா பின்னாடி பார்த்தா அவ்வளவும் அழுக்கு மூட்டைகளா, ஊழல் மூட்டைகளா அவ்வளவு பின்னாடி சுமந்துட்டு இருக்கிறாங்க அதிமுக. ஆனா பேச்செல்லாம் பாருங்க, அப்படியே நாங்கெல்லாம் எங்க கைகள்லாம் கரைப்படாத கைகள், நாங்கெல்லாம் ஊழல் பண்ணாத கைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி சம்பந்தி 750 கோடி கிட்ட வரி வைப்பு பண்ணிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? முன்னாள் அமைச்சர்கள் மேல இவ்வளவு வழக்குகள், குட்கா வழக்கு இருக்கு, SP வேலுமணி மேல வழக்கு இருக்கு, தங்கமணி மேல வழக்கு இருக்கு. இந்த வழக்குகளை என்ன சார் பதில்? இவ்வளவேங்க MR விஜயபாஸ்கர் எப்படி எல்லாம் ஓடி ஒளிஞ்சாரு, அங்கிட்டு இங்கிட்டு தண்ணி காமிச்சாரு, கடைசியில கேரளால போய் பிடிச்சாங்க. தப்பு செய்யலன்னா போய் நிக்க வேண்டியதானே சார், கோர்ட்டுக்கு முன்னாடி, சட்டத்துக்கு முன்னாடி. ஏன் பயந்து ஓடி ஒளிறீங்க? அப்போ அதிமுக மேல ஏகப்பட்ட ஊழல் வழக்கு இருக்கு. ஏன் எடப்பாடி பழனிசாமி மேலேயே வழக்கு இருக்கு. இந்த வழக்கு எல்லாம் இவங்க மறைச்சிட்டு பொய்களை மாத்திரமே, அவ்வளவு பொய் மூட்டை சார் எடப்பாடி பழனிசாமி மேல. பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு பொய் மூட்டைகள், அவர் பேசுறது எல்லாமே பொய் மூட்டையா தான் இருக்கு. திமுக மேலேயே குற்றம் சாட்டுகிற நீங்க உங்களையே குற்றம் சாட்ட மாட்டீங்க, உங்க மேலேயே தப்பு இருக்குது நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்க முன்னாள் அமைச்சர் வசமா மாட்டிருக்காரு சார், போலி பேன் கார்டு கொடுத்திருக்காரு சார், போலி பேன் கார்டு கொடுத்து என்ன பண்ணிருக்காரு, போர்ஜரி பண்ணிருக்காரு, தவறான கணக்குகளை காட்டி போர்ஜரி பண்ணிருக்காரு. இந்த போர்ஜரிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்விகள் கேட்க தோணுது. ஆனா இவரு பாத்தீங்கன்னா
திமுக மேல என்ன பண்றாரு, ஊழல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல உங்க வீட்டு குடும்பத்து ஆட்களை பாருங்க சார், எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு ஊழல் பெரிச்சாலிகளா இருக்கிறாங்க. அவங்கள நீங்க பார்த்து அவங்கள நீங்க கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணல, தைரியம் இல்ல. நீங்க பார்த்து திமுக பார்த்து நீங்க சொல்றீங்க. அதாவது நீங்க குற்றம் சாட்டலாம். திமுக தப்பே செஞ்சாலும் நீங்க குற்றம் சாட்டலாம், இல்லன்னு சொல்ல வரல. ஆனா குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம யாரு அப்படின்றது நீங்க அனலிஸ்டிக் பண்ணணும் சார். உங்க முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி எந்த அளவுக்கு இது கேஸ் போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இவரு வேலை பார்த்திருக்கிறாரா, இவருக்கு தாக்கல் பண்ணார்ல, இதுல இருந்து எனக்கு விடுதலை பண்ணணும், இந்த கேஸ்ல இருந்து எனக்கு வந்து விலக்கு கொடுக்கணும், இந்த கேஸே தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, தள்ளுபடி பண்ணிட்டாரு. கேஸ் எடுத்து நடத்துங்கப்பா, நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணுமோ டாக்குமெண்ட் கொடுங்க, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ ஆக்ஷன் எடுங்க, இந்த கேஸ் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இப்ப என்னடானா கே.சி. வீரமணிக்கு ஒரு பயம் என்னன்னா, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட விசாரணை வளையத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, கே.சி. வீரமணி வந்துட்டாரு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு சீட்டு கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்படின்ற ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது. இதனாலேயே திருப்பத்தூர் மாவட்டத்தை அதிமுகல கொஞ்சம் கதிகலம் நடந்து கலவரம் நடக்குது. ஏன்னா இவர் சீனியர், இவருக்கு சீட்டு கொடுக்கலன்னா இவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க, வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துட்டா அங்க அவங்களுக்கு வந்து வேலை செய்வாங்களா, அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதன் மத்தியில ஜோலார்பேட்டை தொகுதிக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஜக வந்து ஆட்டை போட்டுட்டு இருக்கு, எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு. ஆனா அந்த தொகுதி நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு விடாப்பிடியா பிடிச்சிருந்தாரு கே.சி. வீரமணி. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அது பாஜக போக போகுதா இல்ல அதிமுக வேற ஒரு பிரமுக, ஏன்னா கடந்த தேர்தலில் இவர் வந்து 4G டெவலப் பண்ணிருக்கிறாரு. இந்த கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்கு. இப்போ இன்னொரு தேர்தல் வரும்போது அந்த இடத்துல இவருக்கு வந்து வேட்புமனு வந்து அங்கீகரிப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே உங்க மேல வந்து 4G கேஸ் இருக்கு சார், தவறான பேன் கார்டு கொடுத்திருக்கீங்க, உங்க பேன் கார்டே இல்ல வேற ஒருத்தரோட தவறான பேன் கார்டு கொடுத்திருக்கீங்க, தவறான வருமான வரி தாக்கல் பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட 14 கோடியை மறைச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, தாக்கல் பண்ணிருக்கீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்தல் ஆணையம் கேள்வி மேல கேள்வி கேக்குது. வருமான வரித்துறை கேள்வி மேல கேள்வி கேக்குது, நேரடி வரி வசூல் பண்றாங்களா வருவாய்த்துறை, எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி கே.சி. வீரமணியும் என்ன பதில் சொல்ல போறாங்க? அது மாத்திரம் இல்லாம கே.சி. வீரமணிக்கு அடுத்த ஆண்டு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சீட்டு ஒதுக்கப்படுமா படாதா அப்படின்ற ஒரு புள்ளியிலும் பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது, எடப்பாடி பழனிசாமி என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறார் அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி திமுக மேல ஊழல் சொல்லி இருக்கிற அதே டைம்ல தன்னுடைய கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் ஊழல் பண்ணியிருக்கிறார், 4G வேலை பண்ணியிருக்கிறார், வேட்பு மனுவில தவறான கணக்கு காட்டி ஏமாத்து வேலை பண்ணியிருக்கிறார் அப்படின்றதும் ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார், இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.